இல்லைங்க, கடையில் வாங்கி சாப்பிட்ற மசாலா சுண்டல் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் நமக்கு அது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது. பட் அதவே நம்ம வீட்டில் செய்யும்போது திருப்தியாக ஃபேமிலியில் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதுக்கு முதல்ல வெள்ளை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 விசிலுக்கு விட்டுடுங்க. அது நல்லா குழையட்டும். அது வேகிற சமயத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. அது கூட 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு, தனி மிளகாய் தூள், மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. இன்னொரு பக்கம் பானிபூரி அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் வேக வச்சுருந்த சுண்டலை அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. ஃபைனலாக இது மேலே தூவி சாப்பிட்றதுக்கு வெங்காயம், கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கிக்கோங்க. பானிபூரியை நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பானிபூரிக்கு பதிலாக சமோசா, வடை கூட நீங்கள் சாப்பிட்லாம். பாய்.